முதலமைச்சர் விஜய் தனது சொந்த தொகுதியான பெரம்பூரில் எம்எல்ஏ அலுவலகத்தை திறந்து வைத்தார். தமிழ்நாட்டில் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் திருச்சி கிழக்கு, பெரம்பூர் என 2 தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற விஜய் திருச்சி கிழக்கு தொகுதி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார். இந்த நிலையில் முதலமைச்சர் விஜய் தனது சொந்த தொகுதியான பெரம்பூர் தொகுதியின் எம்எல்ஏ அலுவலகத்தை திறந்து வைத்து பார்வையிட்டார். அவருக்கு அமைச்சர் செங்கோட்டையன், வெங்கட்ரமணன் பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து அலுவலகத்தின் வளாகத்திலேயே இருந்த சேவை மையத்தையும் திறந்து வைத்தார். தனது சொந்த தொகுதி மக்களுக்கென பிரத்யேகமாக தொடங்கப்பட்ட செல்போன் செயலியை மக்களின் பயன்பாட்டிற்கு முதலமைச்சர் விஜய் அறிமுகப்படுத்தினார். இதைத் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் சுமார் 73,000 புதிய ரேஷன் அட்டை வழங்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்த முதலமைச்சர் விஜய் பெரம்பூர் தொகுதிக்குட்பட்ட வியாசர்பாடி பயனாளிகளுக்கு புதிய ரேஷன் அட்டைகளை வழங்கினார். பெரம்பூர் ஷர்மா நகரில் புதிதாக திறக்கப்பட்ட நியாய விலைக் கடையில் ஆய்வு செய்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அரிசி, சர்க்கரை மற்றும் பருப்பை அளந்து வழங்கினார். திருமிகு மு. கல்பனா அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடம் இருந்து புதிய மின்னணு குடும்ப அட்டையை பெற்றுக் கொள்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திருமிகு இவாஞ்சலின் எஸ்தர் ராஜாத்தி அவர்களுக்கு புதிய மின்னணு குடும்ப அட்டையை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். தமிழ்நாடு அரசின் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை சார்பாக புதிய மின்னணு குடும்ப அட்டையை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழங்குகிறார்கள். தொடர்ந்து திருமிகு சாருமதி செல்குமார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நித்யா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இதனைத் தொடர்ந்து வியாசர்பாடியில் உள்ள மின்சார பேருந்து பணிமனையில் முதலமைச்சர் விஜய் ஆய்வு செய்தார். 24 மணி நேர சார்ஜ் கட்டமைப்பு வசதி கொண்ட வியாசர்பாடி பணிமனையில் இருந்து 140 மின்சார பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. வியாசர்பாடி சார்ஜிங் நிலையத்தில் 2 மணி நேரத்தில் பேருந்துகள் முழு சார்ஜ் ஆகும் வகையில் 32 சார்ஜிங் பாயிண்ட் உள்ளன. இதனை ஆய்வு செய்த முதலமைச்சர் விஜய் மின்சார பேருந்திலும் ஏறி ஆய்வு செய்தார்.